வெல்கம் டு MK Vlogs. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். நான் எங்கே உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பைக்கில் ரைட் போயிட்டு இருக்கோம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் வெயிட்டிங். I'm waiting. ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? எனக்கே தெரியாது, வண்டி எடுத்திருக்கோம். எங்கிட்டாவது போய் நிப்பாட்டு பார்ப்போம், நம்மளும் போவோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், எங்க போறதுனே தெரியல. இப்போ பக்கத்துல வந்து எங்கேயோ போர்ட் இருக்குன்னாங்க. கேட்டதுக்கு அதான் போர்ட்டு போலான்னு இருக்கிறோம். போர்ட்டுன்னா அந்த கப்பல் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த இடம் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. பாப்போமே, நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோவா இருக்கலாம். பாத்தீங்கன்னா நாங்க போர்ட்டை தாண்டி வந்துட்டோம். எங்களுக்கே தாண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப அதனால யூட்டன் போட்டு மறுபடியும் போய்கிட்டு இருக்கோம். அங்கேயும் ஒரு யூட்டன் இருக்கு. நாங்க ஆல்ரெடி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ, இந்த யூட்டனே கொஞ்சம் தூரம் தாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இங்க கட் அடிச்சுட்டு வர முடியாது. வெளுத்து விட்டுறாய பிடிச்சா என்ன. இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஏங்க, போட்டை பார்க்கலான்னு போட்டுக்கு வந்தா எல்லாம் இருட்டா இருக்குங்க. எதுவுமே சரியில்லை. வீடியோ ஒன்றும் எடுக்க முடியல. என்ன இது? இதுதான் காலைல போலாம் இப்பயே போகணும். முத நாள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். மழை வேற பெய்யுது. ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் ஒரு நேரம் கிடையாது. கண்ட நேரத்துல பண்ணக்கூடாதுல்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்ன பண்ணலாம்னு தெரியல, உட்காந்துட்டோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? போறது வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான். வரலையே. வரலன்னா செல்ல குப்பரை போட்டு பறந்து தூங்கடா வரும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இவனை வச்சு என்னங்க பண்றது? இவனை கூட்டு வந்து சார் தனியா வந்திருக்கலாமோ? I don't care. வர வேண்டியதானே. செல்ஃபி ஸ்டிக் ஒரு கையில, வண்டி ஒரு கையில, நோட்டு வரோம்ல. ஓட்டுவோம்டா, நாங்க அவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல. ஜிஹெச் ரெடியா இருக்கு. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன ஜிஹெச் ரெடியா இருக்கு? எதுக்கு? அள்ளி கொண்டு போய் போறதுதான். இவனை இனிமே நம்ம கட் பண்ணிடலாங்க. சொல்லாம மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து கேரளா, எர்ணாகுளம், கொச்சின். வர்ற மாதிரி கொச்சின் அங்கதான் இப்போ பீச்லாம் வந்தோம். போட்டு வீடியோ எடுத்தோம். அந்த அளவுக்கு ஒன்றும் தெளிவா இல்லை. அதனால ஒன்றும் சரியில்லை, விட்டுருங்க. வேற என்ன பேசலாம் தெரியல. அடுத்துதான் அந்த பக்கம் போற நிறைய கடைங்க இருக்குது. அதை வேணா பார்ப்போம். இங்க போனா விரட்டி அடிப்பாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஏன்னா நம்மளை பார்த்தா என்ன திருநாய் மாதிரியா தெரியுது அவங்களுக்கு? திருநாய் மாதிரி தெரியல தம்பி. அவங்களுக்கு போறது டைம் ஆச்சுல. அவங்க போட்டும்டா, நமக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போக சொல்லு. அப்போ வர செய்வாங்க போ. அப்புறம் எதுக்கு அவ்வளவு பெருசா கடை கட்டி வச்சுக்கிறானுங்க? அவங்க சௌரியத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி வருவாங்க. பண்ணுவோம், யார் என்ன கேட்க போறா? ஆனா போர் அடிக்குது. லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம். கூட்டு போய் அடியாங்க கூட போறேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அவ்வளவு சீக்கிரம் அடி வாங்க மாட்டோம்டா. நம்மளாம் யாரு? அடி வாங்கின அப்புறம் தெரியும்ல. அடி வாங்காம பாத்துக்குவோம்டா. நம்ம பாத்துக்கிட்டே இருப்பேன் அடி வாங்குறது. ஃப்ரெண்ட்ஸ், இவனை எங்கேயா விட்டுட்டு போயிடுவோமா? இவன் நம்ம கூட வேணுமா? வேணான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் வேண்டாம்னு மூஞ்சி ஒழுங்கா தெரியலையா? இந்தாங்க சார், அப்படியே பாருங்க. இப்படி இப்ப அதை விட கேவலமா தெரியும். அதனால இங்கேயே வச்சுக்கிறோம் நம்ம. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இதாங்க நம்ம கூட வந்தவர் தான். ஆனா பார்த்தா ஆள் பெரிய மனுஷன் மாதிரி இருப்பாரு. தம்பி பண்டையா திருப்புங்க கொஞ்சம். பார்க்க முடியல, அங்கிட்டு திரும்பிங்க. தூரமா நடந்துகிட்டே இருக்காங்க. அதான் ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு கடை ஒன்று கிடச்சிருக்குது. அதான் என்னடா வாங்குற? கூலிங் இல்லையா? அப்படி என்ன பீரா வாங்குற? கூலிங்கா? ஃப்ரூட்டி. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல கடைசியில் உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இதுதான் மிச்சம், ஃப்ரூட்டி. பாருங்க,
மனுஷன் மாதிரி ஆச்சு குடிக்கிறான். எப்படி குடிக்கிறான்ற மட்டும் பாருங்களேன். இப்போ எங்க ஓட்டை போட்டு குடிக்கிறாங்க. சார் எப்படியே கொஞ்சம் பிச்சு குடித்தீங்கன்னா பரவாயில்ல. கையில் ஒரு ஃபோன் இருக்குது. மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிப்பான். உசுறு வந்துருச்சு. இப்படி தருவியா மாட்டியா? கடைசி நம்ம தான் நமக்கு. எவன் நமக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளே பண்ணுவோங்க. நண்பங்க என்னால் பாசம் இருக்கும். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினது நான், அதனால சொல்லுவான் அவன். இந்தா உறிஞ்சிட்டியான். ஐயோ இந்த நாய் கூடிச்சிச்சுங்க. அதுங்கடா அது முடிச்சு முடிச்சிட்டாங்க. மச்சான் நேரா பாரு மச்சான். ஜெயின் டிவியில் ஏறி சுத்துறியா? வேற மைண்ட்ல இல்லை இப்பலாம். ஏன் காசா கேட்டாங்க மச்சான்? ஃப்ரீ தான் மச்சான். ஏன்னா ஆன்ல இல்லை, அதனால தைரியமா சொல்றோம். ஆன்ல இருந்தா காசு கேட்பாங்க. காசு இல்லை, புறமண்டையிலே போட்டு விரட்டி விட்டுருவாங்க மச்சான். ஒன்றும் இல்லைடா, சும்மா கூப்பிட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரில, போர் அடிக்குது. வந்தோம் இவ்வளோ தூரம், ஃப்ரூட்டி குடித்தோம், நடந்தோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே படுத்து தூங்கிடுவோமா? அந்த இங்கே ஒருத்தர் சூப்பராக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு செலவு மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக. வீடு வாசல் இல்லை, நமக்கு மூடு வாசல் இருக்குது, வேறு வழி இல்லை. நல்ல வேலைக்கு போகணுமே. என்னால் போய் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே லாங்காக எங்கிட்ட போகிறோம். ஏங்க இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நைட் டைமில் ஒன்றும் வீடியோ எடுக்க முடியல. அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பீச்சுக்கு போகிறோம். செத்தண்டா நாளைக்கு காலைல. இந்த ஒருத்தர் சாகிறதுக்கு ரெடி. சாவு சாவும்ல. இப்போ தான் தெரிஞ்சு எங்களுக்கு பக்கத்துலேயே அதை விட சூப்பராக ஒரு ராட்னம் இதெல்லாம் போட்டு கேரளா ஏதோ ட்ரெண்டிங் ஆமா, என்னான்னு தெரில. போய் பார்க்குறோம். சரி பண்ணுறோம். நீங்களாம் பார்க்குறத பார்த்தா இவன் பேச மாட்டான்னு நினைக்கிறீங்க. இவன் பேச ஆரம்பிச்சான் நல்லா சூப்பராக செந்தமிழில் பேசுவான். அதனால தான் அவனை பேசாமல் வச்சிருக்கேன். இன்னும் வர வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, பேசுவான் நல்லா. அவ்வளோதான். இப்போ அப்படியே நேராக போவோம். நான் பக்கத்தில் சொன்னல, இப்போ போட்டிருக்காங்க. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஏதோ பகல்ல தான் நம்ம ஊர்லலாம் நிறைய லவ்வர்ஸ் வேற நிறைய இருந்தாங்க. நம்ம எதுக்கு அதெல்லாம்? அதனால நம்ம வாட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஏய் இதுல போட்டியலடா, இதுக்குள்ள தான்டா வளையணும். வளைஞ்சிட்டோம். போ ஆல் ரோடுன்னு போட்டிருக்கு. போற ஆல் ரோடு. அதையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. நான் உங்களுக்கு போறப்ப வீடியோ எடுத்து அதை காட்டுறேன். இப்ப பாருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. அவங்களுக்கு காசு வேணா திறந்துதான் கர்ம கர்மா. ஒரு அருமையான ஒரு வாசனை. வந்து பார்த்ததுக்கே செத்துருவோம் போல, அந்த மாதிரி இருக்கும். வந்து பார்த்தா பக்கத்துல வாட லைட்டா வீசுறதுக்கு எனக்கு ஏற்று. வேற என்ன, அவ்வளோதான். வண்டி போயில இருக்குது. ஒரு நைட் ரைடு போகலான்னு பார்த்தோம். ஆனால் பட் இங்கே 2 பேருமே ஹெல்ப் பண்ணி போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க போல. நீங்க கேட்பீங்க ஏன்டா நீ மட்டும் போடாம இருக்கேன்னு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. ஆனா ஹெல்மெட் இல்ல. இல்ல இப்போ சொல்ல இல்ல. அதை வாங்குறதுக்கு கைஸ் இல்ல. ஏய் போட்டாண்டா போடா. சிக்னல் போட்டாங்க பாருங்க. பட் அடச்சை. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஒரு ஸ்விக்கி வண்டி ஒன்று போச்சு. அடுத்து ஒரு வண்டி வந்திருக்குங்க. ஏன் நம்ம குடும்பம் தானே, அவனே ஸ்விக்கி தான்டா. அதுவும் ஸ்விக்கி தானா? இப்போ பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிம்பிள் தேவைப்பட்டுச்சு. வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. 500 ரூபா இருந்துச்சு. அதில் தான் இப்போ ஜூஸ் குடிச்சதும். அதில் தான் நாங்கள் இந்த ட்ரைபாடும் வாங்கினோம். அது எங்க காசு இல்ல, அது ரூம் ரெண்ட். அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னா கேஸாக போயிடும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வந்திருக்கோம். அங்கே எங்கேன்னு சுற்றி கடைசியாக ரூம் கிட்ட வந்துட்டோங்க. ஒரு காஃபி போடலான்னு வந்துருக்கோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய போனோம். ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு எதுவும் கிடைக்கல.
நைட் டைம் ஆனால கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பகல் டைம் நம்ம ஒரு தடவை போய் ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகேங்களா? பகல் டைம் போனால் மேபி கிடைக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், நடக்கலாம். எவ்வளவு வண்டியா அமுக்குடா ஆவல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. எங்கேயோ சுற்றி கடைசியில் ஒரு அடியாக போயிட்டு வந்தேன். இவன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். சூப்பராக பேசுவான். ஆனால் பேசினா அப்படி பேசுவான். யோ ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. சேகரியாங்க ஏங்க வந்து அதை பில்டப் போட்டுட்டு இருக்கேன் என்னை பற்றி. போனோம், சுற்றினோம், எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே நடக்கலை, வந்துட்டோம். அதான் உண்மை. வேற ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. எதுக்கு போனோம்னு எனக்கே தெரில, ஆனால் போனோம். பைக் எடுத்து ரவுண்ட் அடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க்குறது நல்லா இருந்துச்சே தவிர நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் எதுவுமே நடக்கலை. அந்த ராட்னம் போகிறப்ப ஆனில் இருந்துச்சுங்க, வர்றப்பா மணி வச்சானுங்க. போட்டு வீடியோ கூட எடுக்க முடியலங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நல்லா இருக்கும், நல்லது ஏதோ பண்ணி விடுங்க பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.